கோல்ட் அண்ட் சில்வரோட விலை கடந்த 2 வருஷமா மட்டும் ஒரு கம்ப்ளீட் ரோலர் கோஸ்டர்ல போகுதுனே சொல்லலாம். இப்போ கோல்டே எடுத்துக்கோங்களேன், கடந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 100% அளவுக்கு மேல போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமா கரெக்ட் ஆகி இந்த பாயிண்ட்லயுமே 1 இயர் ரிட்டர்ன்ல பார்த்தோம்னா 75%க்கும் மேல கொடுத்து. இதே சில்வர் எடுத்தோம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல 270% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு அங்கிருந்து ஒரு 30-40% கரெக்ட் ஆகி இந்த பாயிண்ட்லயுமே தங்கம் கொடுத்ததை விட டபுளான ரிட்டர்ன் சில்வர் கொடுத்திருக்கு. கடந்த 3-4 வாரத்துக்கு முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ சில்வர்லயும் தங்கத்திலும் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கான முக்கியமான காரணம் மக்கள் இந்த வாலட்டாலிட்டியை ஃபர்ஸ்ட் ஹேண்டா கண்ணெதிர்க்க பார்த்ததுதான். அதாவது சில்வர் ஒரே நாள்ல 30% அளவுக்கு கரெக்ட் ஆச்சு. 2-3 நாள் டைம் பீரியட்ல 40% வரைக்கும் விழுந்திருக்கும். அதாவது யாராவது பீக்ல வாங்கியிருந்தாங்கன்னா 2 நாள்ல 40% அவங்களோட பணத்தை இழந்திருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் தப்பான டைம்ல தான் இதுல என்டர் ஆயிருக்காங்கன்றதும் டேட்டா சொல்லுது. அதாவது இந்த ETF இன்ஃப்ளோ டேட்டா இருக்குல்ல, சில்வர்ல ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு புதுசா மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றதான் இந்த ETF இன்ஃப்ளோ டேட்டா. ஜனவரி மாசத்துல மட்டும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிகமான இன்ஃப்ளோ கோல்ட் ETFலும் சில்வர் ETFலும் நடந்துருக்கு. சோ மெஜாரிட்டி பீப்பிள் பீக்ல தான் தப்பான டைம்ல போய் மாட்டிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்க முக்கியமான கேள்வி, ஆல்ரெடி எனக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்தது, அதை புக் பண்ணாம விட்டுட்டேன். அப்படி இல்லனா இதுல நான் மொத்தமா பார்ட்டிசிபேட் பண்ணாமலே விட்டுட்டேன். ஒருவேளை அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு ராலி வந்ததுன்னா அதுல எப்படி நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதே மாதிரி நீங்க நல்ல லாபம் பார்த்திருந்தீங்கன்னா அதை எப்படி பிரிசர்வ் பண்றது, எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும்ன்ற எல்லா டிசிஷனையும் ஆட்டோமேட்டிக்கா உங்க போர்ட்ஃபோலியோ வச்சே எடுக்க முடிஞ்சா எப்படி இருக்கும், அதுதான் எக்ஸாக்ட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த வீடியோல வரக்கூடிய எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ இல்ல ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. இதுல வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் ஷேர் செய்யப்படுது. ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு உங்க டிசிஷன் எடுங்க. அதே மாதிரி தங்கத்தோட விலை 10,000க்கு போகுமா இல்ல 15,000க்கு போகுமா இல்ல சில்வரோட விலை 100க்கு போகுமா 400க்கு போகுமான்னு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்ற வீடியோ இது கிடையாது. இன்ஃபேக்ட் சுத்தமா பிரெடிக்டே பண்ணாம, அதாவது கெஸ் ஒர்க் எதுவுமே பண்ணாம இல்ல பேனிக் செல் பண்ணாம ப்ராப்பரா ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணி கோல்டு சில்வர் மட்டும் இல்லாம எந்த அசெட் கேட்டகரியா இருந்தாலும் அது நல்லா ஏறும் போது அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லாபத்தை எப்படி பிரிசர்வ் பண்றதுன்றதுக்கான சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பர்சனலா என்னோட போர்ட்ஃபோலியோல கோல்ட் அண்ட் சில்வரை நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்றதை ஷேர் பண்ணேன். எக்ஸாக்ட்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2025க்கான என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லிட்டு இந்த சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல எதுக்காக என்னோட கோல்ட் அண்ட் சில்வர் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்றேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதே மாதிரி பிரைஸ் லெவல்ஸை பார்க்காம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும் மென்ஷன் பண்ணிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி என்னோட போர்ட்ஃபோலியோல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கோல்டு ஃபண்ட்லயும் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்திருப்பேன். அதுவும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணிருப்பேன். ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாம சில்வர்ல இருந்த என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா செல்லும் பண்ணிட்டு வந்தேன். சில்வர் மட்டும் ஒரு பாயிண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ விட 3 மடங்கு அதிகமா வளர்ந்துருச்சு. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டையும் வெளியில எடுத்துட்டு மீதி இருக்க லாபத்தை மட்டும் அப்படியே உள்ள வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட மொத்த போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியும் மெம்பர்ஸ் கம்யூனிட்டில ரெகுலராகவும் ஷேர் பண்ணிட்டு வரேன். எப்போ வாங்கினேன், எதுக்காக விற்கிறேன்ற எல்லா ரீசனிங்குமே அங்க இருக்கும். மெம்பர் கம்யூனிட்டி பத்தி முதல்ல கேள்விப்படுறீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியும் மார்க்கெட் பத்தின ரியல் டைம் அப்டேட்ஸும் இல்ல ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்க ரெகுலரா ஷேர் செய்யும். இது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு தோணுச்சுன்னா சேனல் பேஜ்ல இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி உங்களால ஜாயின் பண்ணலாம். 1-2 மாசம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்கலனா எப்ப வேணாலும் அதை கேன்சலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சில்வர்லயும் சரி இல்ல கோல்ட்லயும் சரி நான் தொடர்ந்து வாங்கினதும், நான் வாங்குறதை நிறுத்தினதும் இல்ல நான் செல் பண்ணதும் இது எதுவுமே நியூஸ் பேஸ்டாவோ இல்ல பிரைஸ் பேஸ்டாவோ இல்ல பிரெடிக்ஷன் பேஸ்டாவோ நடக்கல. இது எல்லாத்துக்கும் இருந்த ஒரே ஒரு ட்ரிகர் அசெட் அலோகேஷன் மட்டும்தான். எல்லா இன்வெஸ்டர்ஸுமே ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான் சொல்லுவேன். அதாவது இப்போ இந்த பாயிண்ட்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா அசெட்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி நோட் பண்ணுங்க. அதாவது எந்தெந்த அசெட் கேட்டகரியில எவ்வளவு பணம் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஈக்விட்டின்ற கேட்டகரியில வரும். அதே மாதிரி டெட் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ், FD, RD இதெல்லாம் டெப்ட் இல்ல பாண்ட்ஸ்ன்ற கேட்டகரியில வரும். கோல்டு சில்வரை பிரஷியஸ் மெட்டல் கேட்டகரியில போடுங்க. ப்ராப்பர்ட்டியோ லேண்டோ இருந்தா ரியல் எஸ்டேட்னு கிளாஸிஃபை பண்ணுங்க. அதே மாதிரி பேங்க்ல இருக்கக்கூடிய தொகையோ இல்ல கேஷா வச்சிருந்தீங்கன்னா அதை கேஷ் காம்போனன்ட்ல போட்டுக்கோங்க. முதல் ஸ்டெப் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி மொத்த டோட்டல் வேல்யூ என்னன்னு தெரியணும். அந்த டோட்டல் வேல்யூல ஒவ்வொரு அசெட்டுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேஷன் இருக்குன்னு தெரியணும். சோ இந்த கிளாரிட்டி ஒன்னு கிடைச்சாலே போதும், நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்கன்றதே மாறிடும் சொல்லலாம். இதுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் தான் பெரும்பாலான மக்கள் ஸ்கிப் பண்ணிடுவாங்க இல்ல கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிருப்பாங்க. இங்க தான் நம்மளோட டார்கெட் அலோகேஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு அசெட் கேட்டகரியில எவ்வளவு வரைக்கும் இருந்தா நான் கம்ஃபர்டபுளா இருப்பேன்னு சொல்லிட்டு நமக்கான டெஃபினேஷனை நம்ம தான் கொடுக்கணும். இப்போ என்னோட அலோகேஷன் எக்ஸாம்பிள் இங்க நான் ஷேர் பண்றேன். கிட்டத்தட்ட ஈக்விட்டில மட்டும் 65% அலோகேஷன் கொடுத்திருப்பேன். அதாவது மொத்தமா நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா அதுல 65 ரூபாய் ஈக்விட்டிக்கு போகணும். ஏன்னா என்னோட கோல் லாங் டர்முக்கு என்னோட வெல்த் பில்ட் பண்ணணும். வெல்த் பில்ட் பண்றதுக்கு இருக்க ஒரே ஒரு பெஸ்ட் அசெட் கேட்டகரினா ஈக்விட்டி தான். அதுல பெரும்பாலான அலோகேஷன் கொடுத்திருப்பேன். அதே மாதிரி ஒரு சைடு வெல்த் பில்ட் பண்ணணும்னா இன்னொரு சைடு அதை ப்ரொடெக்ட் பண்றதும் ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்டேபிளான அசெட் கேட்டகரிஸான FD, பாண்ட்ஸ், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு அதுக்கு ஒரு 15% அலோகேஷன் கொடுத்திருப்பேன். இதுக்கப்புறம் கோல்ட் அண்ட் சில்வர் இது ரெண்டும் சேர்த்து ஒரு 10% அலோகேஷனும், கேஷ்ல ஒரு 5% அலோகேஷனும், மீதி இருக்க 5% கிரிப்டோலையும் இதரவைன்னு சொல்லிட்டு ஒரு 3% அலோகேட் பண்ணிருப்பேன். இது என்னோட வயசுக்கும் ரிஸ்க் அப்பிடேட்க்கும் கோல்ஸுக்கும் பொறுத்து எனக்கான அலோகேஷன் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு பொறுத்து, அதாவது ஈக்விட்டில அதிகமா வேணாம்
பண்ணா நான் டெட்ல அதிகமா வச்சிருப்பேன்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல கோல்டு சில்வர்ல 20% வரைக்கும் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கான அலோகேஷன் டார்கெட்டை முதல்ல நீங்க டிசைட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டார்கெட் அலோகேஷன் கண்மூடித்தனமாவும் இருக்க முடியாது. அதாவது சில்வர்க்கே நான் 30-35% அலோகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரேண்டமாவும் பண்ண முடியாது. ஏன்னா சில்வர் ஜெனரலா மைக்ரோ கேப் ஸ்டாக் மாதிரி பிஹேவ் பண்ணும். ரொம்ப அதிகமான வாலட்டிலிட்டி. ஸ்மால் கேப்போட இண்டெக்ஸ் கூட ஒரே நாள்ல 25% 30% கீழே விடாது. ஆனா சில்வர் அந்த மாதிரியான வாலட்டிலிட்டியை கண்ணெதிர்க்கே காட்டியிருக்குன்னு சொல்லலாம். சோ பர்சனலி என்ன பொறுத்த வரைக்கும் 10% கோல்ட் சில்வர் அலோகேஷன்ல ஒரு 3-4% சில்வருக்கு கொடுத்துருவேன். மீதி இருக்க 6-7% கோல்டு கொடுத்துருப்பேன். ஏன்னா கோல்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளான இருக்கக்கூடிய அசெட். சில்வர்ல மட்டுமே அதிகமான அசெட் அலோகேஷன் கொடுக்குறோம்னு நினைக்கிறோம்னா நம்ம கிரீடுனால டிசைட் பண்றோம்னு அர்த்தம். அது நம்ம போர்ட்ஃபோலியோவே நாளைக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு ரீசனபிள் அலோகேஷனை சில்வருக்கும் கோல்டுக்கும் இல்ல எல்லா அசெட் கேட்டகரிக்கும் கொடுக்கும். இங்க கவனிச்சீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டைவர்சிஃபிகேஷன் இருக்குன்னே சொல்லலாம். இங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணக்கூடியது இந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்னே சொல்லலாம். இந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஒரே நல்ல ஓவரான ரிட்டர்ன்ஸும் வராது. அதே மாதிரி நம்மளுக்கு வீழ்ச்சியும் இருக்காது. டெட்டுக்கான பர்பஸே நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளா இருக்கணும். அதாவது நம்ம பணம் அதுல போட்டுருக்கோம்னா நம்ம கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்றோம்னு அர்த்தம். அதே மாதிரி மார்க்கெட் கீழே விழுதுன்னா அதாவது உங்க போர்ட்ஃபோலியோல ஈக்விட்டி எல்லாம் ரெட்டுக்கு போகும்போது இங்க அட்லீஸ்ட் ஒரு 7-10% வரைக்கும் ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மார்க்கெட் கீழே வரும்போது அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிக்விடிட்டியும் டெட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல பாண்ட்ஸோ நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு எதுல கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கும் ஒரு தனி அலோகேஷன் கொடுக்கும். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா டெட்டோட அலோகேஷனை இது மூணுத்துலயுமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருப்பேன். அதே மாதிரி பாண்ட்ஸ் சொல்லும்போது சீனியர் செக்யூர் கேட்டகரியை ப்ரிஃபர் பண்ணும். அதுவும் எஸ்பெஷலி இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் நமக்கு சாதகமா இருக்கும்போது பாண்ட்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ பாண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலனா இந்த வீடியோட ஸ்பான்சரான வின்ட்வெல்த் பிளாட்ஃபார்மை நீங்க செக் பண்ணலாம். வின்ட்வெல்த்ல நிறைய அசெட் பேக்டான பாண்ட்ஸ் லிஸ்டா இருக்கும். முன்னாடிலாம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அதிகமான டிக்கெட் சைஸ் இருந்தது. அதாவது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்ல பணக்காரர்களோ மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இருந்தது. இப்போ ரெகுலேட்டரி சேஞ்சஸ்னாலையும் டெக்னாலஜினாலையும் நம்மள மாதிரியான காமன் இன்வெஸ்டர்ஸும் சின்ன தொகையில இருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வெறும் 1000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய்ன்ற தொகை இருந்தாலே நம்மளால கார்ப்பரேட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ரெக்வயர்மென்ட் இருந்ததுன்னா அதாவது மாசமோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கணும்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கேத்த மாதிரியான பே அவுட் சைக்கிளை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏத்த டென்யூர்ல நீங்க பாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க ஷார்ட் டென்யூர் பாண்ட்ஸ்மே லிஸ்டா இருக்கும். அதாவது 3 மாசம் இல்ல 6 மாசத்துல மெச்சூர் ஆகக்கூடிய பாண்ட்ஸும் இங்க லிஸ்டா இருக்கும். முதல்ல பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ஷார்ட் டென்யூர்லயோ இல்ல சின்ன அமௌண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கம்ஃபர்டபிள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். பாண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வரேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற டார்கெட் செட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த கேட்டகரிக்குள்ளேயே ஸ்பிளிட்டை டிஃபைன் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஈக்விட்டி மட்டும் எடுத்தீங்கன்னா அதாவது நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா இவ்வளவு வாங்குவேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இவ்வளவு வாங்குவேன், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் ஸ்மால் கேப்ல எவ்வளவு இருக்கும், மிட் கேப்ல எவ்வளவு இருக்கும், லார்ஜ் கேப்ல எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கான டெஃபினேஷனை இங்க கொடுக்கணும். அதே மாதிரி டெட் கேட்டகரின்னு எடுத்தீங்கன்னா எஃப்டிஏ சேஃப்டிக்காக இவ்வளவு பர்சன்டேஜ் போடுவேன், பாண்ட்ஸ் பிரெடிக்டபிள் இன்கம்காக இவ்வளவு பர்சன்டேஜ் போடுவேன், டெட் ஃபண்ட்ஸ்ல ஃபிளெக்சிபிலிட்டிக்காக இந்த பர்சன்டேஜ் போடுவேன்றதை டிஃபைன் பண்ணணும். ஸோ ஐடியா ரொம்ப சிம்பிள் தான். எந்த அசெட் அடி வாங்கினாலும் அது நம்மளை பாதிக்காம இருக்கணும்னா இந்த டார்கெட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ மறுபடியும் கோல்டு சில்வருக்கு வரும். கோல்டோட வேல்யூம் சில்வரோட வேல்யூம் ரொம்ப நல்லா மேலே ஏறி போயிருச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ நம்ம நினைச்ச அலோகேஷனை விட அதிகமா மேலே ஏறி போயிடும். உதாரணத்துக்கு நான் மொத்தமாவே கோல்டு அண்ட் சில்வர்ல 10% வைக்கணும்னு மட்டும் தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா விலை நல்லா ஏறி மேலே போனதால அந்த அலோகேஷன் மட்டுமே 17-18% வளர்ந்துருச்சு. ஸோ இதை மறுபடியும் என்னோட டார்கெட்டான 10% கொண்டு வரணும்னா இதர் அசெட் கேட்டகரிஸ் வளர்ந்துருக்காது, இந்த பணத்தை எடுத்து அதுக்கு டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க நம்ம தனியா கோல்டோட பிரைஸோ இல்ல சில்வரோட பிரைஸோ ட்ராக்லாம் பண்ணல. ஆக்சுவலா நம்மளோட அசெட் அலோகேஷனே அது நல்லா ஏறி இருக்கா இல்ல விழுந்திருக்கான்றத ஆட்டோமேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ண உதவி பண்ணுது. இப்போ ரிவர்ஸ் கேஸே எடுத்துப்போம். கோல்டு சில்வரோட விலை நல்லா கீழே விழுந்து ஃபுல்லா கிராஷ் ஆயிருதுன்னே வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அசெட் அலோகேஷன்ல 10% இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 5% தான் இருக்கும். அப்போ அதோட விலை கம்மியா இருக்கா இல்லையான்றத நம்ம அசெட் அலோகேஷனே நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். இந்த பாயிண்ட்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேற ஏதாவது அசெட் நல்லா வளர்ந்துருந்ததுன்னா அதுல இருந்து எடுத்து இதுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கம்மியான விலையில அதிகமா வாங்கிட்டு வருவோம். ஸோ இங்க எமோஷன்ஸோ இல்ல பிரைஸை கெஸ் பண்றதோ இல்ல ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்மளோட அசெட் அலோகேஷனை மட்டும் பார்த்துட்டு நம்ம பீக்ல விற்கிறதும் பாட்டம்ல வாங்குறதுக்கும் அதுவே உதவி பண்ணும். இப்போ ஆக்சுவலா என்னோட சில்வர் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். அதாவது தியரியா பாக்குறத விட ரியலா நம்ம என்ன பிஹேவ் பண்ணுவோன்றதை கிளியரா புரிஞ்சு. சில்வர் ஜனவரி மாசம் நல்லா மேலே ஏறி போனதுக்கு அப்புறம் இதுதான் பீக்கா இல்ல இங்க இருந்து நல்லா மேலே போகுமா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு போமா, இல்ல இன்னும் அதிகமா வாங்குமான்ட்டு எந்த கேள்வியுமே நான் கேட்கல. நான் பண்ணதெல்லாம் ஒரே விஷயம் தான். என்னோட அசெட் அலோகேஷனுக்குள்ள போய் பார்த்தேன். 3-3% வரைக்கும் சில்வர் ஹோல்ட் பண்ணலாம் நான் நோட் பண்ணிருக்கேன். ஆனா அந்த பாயிண்ட்ல சில்வர் மட்டுமே சிக்னிஃபிகண்டா அதை விட அதிகமாவே என் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ல இருக்கு. என்னோட கம்ஃபர்டபிள் லெவல் 4% வரைக்கும் ஹோல்ட் பண்ணுது. அதாவது மொத்த சொத்து மதிப்பு 100 ரூபாய் இருந்துன்னா 4 ரூபாய் வரைக்கும் நான் சில்வர் ஹோல்ட் பண்றேன்றதான் ஏன் கம்ஃபர்ட். சோ அதை தாண்டி அது எவ்வளவு மேல போயிருந்தாலும் அது மொத்தமா செல் பண்ணிருந்தேன். அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னோட இன்வெஸ்டட் கேபிட்டலை ஃபுல்லா வித்ட்ரா பண்ணிருக்கேன். மீதி இருக்க லாபம் மட்டுமே இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. சோ இங்க பிரைஸை பிரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுவா கிடையவே கிடையாது. அதே மாதிரி இதான் பாட்டம் இதான்
தான் டாப்னு சொல்லிட்டு அதையும் ப்ரெடிக்ட் பண்ணல. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அசெட் கேட்டகரியில யுஃபோரியா ரொம்ப அதிகமா இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் நம்மளுக்கு தெரியணும். ஜென்ரலா ரொம்ப லாங் டர்ம் எடுத்தோம்னா ஒவ்வொரு அசெட் கேட்டகரியும் ஒரு பர்டிகுலர் பிஹேவியர் பேட்டர்ன் இருக்கும். சில்வரும் கோல்டும் எடுத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கோல்டு சில்வர் ரேஷியோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு எத்தனை கிராம் சில்வர் தேவைன்றது தான் இந்த ரேஷியோ. யூஸ்வலா இந்த ரேஷியோ 50ல இருந்து 80க்குள்ள இருந்ததுன்னா நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. 80 தாண்டி ரொம்ப மேல போச்சுன்னா சில்வர் நம்ம வாங்கணும். சில்வர் வாங்குறது கோல்டு வாங்குறதை விட அட்ராக்டிவா இருக்குன்னு அர்த்தம். அதே 50க்கு கீழே போச்சுன்னா அந்த இடத்துல சில்வர் வாங்குறதுல பெரிய பிரயோஜனம் கிடையாதுன்னு. அதே மாதிரி இந்த இண்டிகேட்டரும் நான் சில்வரை ரீபேலன்ஸ் பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். 50 கீழே போச்சு இது கண்டிப்பா கிராஷ் ஆயிடும்ன்றது என்னோட கணிப்புலாம் கிடையாது. ஆனா இங்க இருந்து எனக்கு ரிஸ்க்குக்கான ரிவார்ட் போதுமான அளவுக்கு இல்லைன்னு தோணுது. அதாவது ரொம்ப அதிகமா ரிஸ்க் எடுக்கிறேன், அதுக்கு மேல இது மேல போறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தெரியறதுனால கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிட்டும் பண்ண ஆரம்பிக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி ஆரம்பத்திலே பார்த்திருந்தோம் இந்த பாயிண்ட்ல தான் அதிகமா ETF இன்ஃப்ளோ அதிகமா இருந்திருக்கு. அதாவது மக்கள் எமோஷனல் டிசிஷனால தப்பான பாயிண்ட்ல தான் எப்பவுமே என்டர் ஆகிறாங்க. இதே தான் ஸ்மால் கேப்புக்கும் ஆல்ரெடி நடந்தது. அதனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எப்பவுமே எமோஷன் பேஸ்டா இல்லாம ரூல் பேஸ்டாவோ இல்ல நம்ம சிஸ்டம் பேஸ்டாவோ நம்ம போர்ட்ஃபோலியோ பேஸ்டா இருந்ததுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஆக்சுவலா இன்னும் சில சினாரியோஸ் இருக்கு. அதாவது நான் வித்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து சில்வர் நல்ல மேலே ஏறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நான் தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆக்சுவலா நமக்கு என்ன தேவை? என்னோட ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி லாபத்தை ப்ரிசர்வ் பண்ண முடிஞ்சதா ப்ரிசர்வும் பண்ணேன். கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணமா அதுவும் பண்ணிருந்தோம். அவ்வளவுதான் நமக்கு தேவை. லாபம் வந்ததா நஷ்டப்படாம தப்பிச்சோமா இதையே கன்சிஸ்டன்டா ரொம்ப நாள் பண்ணா போதும் மார்க்கெட் நம்மள ரிவார்ட் பண்ணிடும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எமோஷனலா நம்மள டிசிஷன் எடுக்க கூடாது. நம்மளோட ப்ராசஸும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ தான் நமக்கு முக்கியம். என்கிட்ட இருந்து இன்வெஸ்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாயும் எவ்வளவு பர்சன்டேஜ் எதுக்கு போகணும்ன்றத டிட்டர்மைன் பண்ணா போதும் மார்க்கெட்டோட பீக் பாட்டம்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்ல. அசெட் அலோகேஷனே நமக்கு ஹெல்ப் பண்ணிடும். ப்ராப்பரா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றதோ இல்ல போர்ட்ஃபோலியோ எப்படி டைவர்சிஃபைடா வச்சுக்கணும் தெரிஞ்சுனா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றிமா. Fixed returns do not constitute guaranteed or assured returns. Investments in corporate debt securities, municipal debt securities, and securitized debt instruments are subject to credit risks, market risks, and default risks, including delay and/or default in payment.